මේ අපිව රිදවන්න මිනිස්සු. ඒ මිනිස්සු කටුව. දෙවියන් වහන්සේ දැකලා තියෙන යේසුස් වහන්සේගේ ඔළුව උඩ සිරසතල ලොකු කටු වල තියෙනවා නේ. ඒ වගේ අපිට ගොඩක් අය ඉම තියලා රිදවන්න උත්සාහ කරනවා. කල්පනා කරනවා. ක්‍රියාත්මක කරනවා. ඒ වලින් අපි බේරිලා ජීවත් වෙන්නට දෙවියන් වහන්සේගේ ඒකමතුකමත් සහයෝගයත් අපි ලබා ගන්න උත්සාහ කරනවා. இந்த மாதிரி முள்ளு போன்ற மனிதர்கிட்ட பாதுகாப்பாய் நம்ம வாழ்வது, இந்த வழிகளிலிருந்து எங்களை தக்க வைத்துக் கொள்ள, பாதுகாத்துக் கொள்ள கர்த்தரிடத்துல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உதவியை கேட்டு நிற்கிறது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ரோசனமா இருக்கிறதா? ஆமென். அப்ப எங்களை சுற்றி நிக்கிற மனிதர்கள் யாரு? என்ன என்ன அவங்க கரங்கள் இருக்கிறது? முள்ளு. අපි වටේ ඉන්න මිනිස්සුගේ කවුද? අපේව රිදන්නා කටු. අපිව රිදවන්න කටු. තේරෙනවද ඔයගලන්ට? ප්‍රොජිනත් එක ඔයාලටම කියන්නේ? ඔයා ඒ අත්දැකීමට ගිහලා තියෙනවද? ආමෙන්. அந்த அனுபவத்துல நீங்க போயிருக்கீங்களா? நாங்கள் மிகவும் நம்பியிருந்த மனிதர்கள் எங்களை வலிக்க பண்ணியிருக்கார்கள். அப்படி அப்படி அந்த அனுபவத்தில் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? ஆமென். நான் போயிருக்கேன். அப்ப எங்களை மனிதர்கள் அந்த முள்ளால குத்தி இயேசுவை வலிக்க பண்ணார்கள். ஆனா இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் வார்த்தையாலை குத்தி எங்களை என்ன செய்வாங்க? வார்த்தைங்கிற முள்ளால குத்தி என்ன செய்வாங்க? எங்களை வலிக்க பண்ணி எங்களை சாகடிப்பாங்க. நான் ஏன் இந்த வார்த்தை உங்களை பேசுறேன்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் புதிதாய் தேவனை ஏற்றுக்கொண்டு இடத்துல அமர்ந்திருக்கீங்க. உங்களை ஒரு நல்ல பாதையில வழி நடத்தி கொண்டு போகணும். அப்ப முதல் உங்களை இந்த தீய மனிதர்கிட்ட இருந்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் ஒரு உதாரணத்தை ஒரு கதைக்கு மாறேன். நான் தீய மனிதர்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கணும். அப்படித்தானே? தீய மனிதர்கிட்ட இருந்து உங்களுக்கு மாமா మీ వచ్చిన උගලන්ට දෙන්නේ මොකටද? මේ උගලන් අලුතෙන් දෙවියන් වහන්සේ දැනගෙන ඒ මාගේ ගමන් කරන්න එල්ලන්නේ නේ. මම උන්ද උදාහරණයක් දෙන්න ඒවෙන්නේ. ඒකින්ද උගලන්ට පළවෙනි උගලන්ගේ මේ නපුරු මිනිස්සුන්ගේ මම උගලන්ව රැක ගන්න ඕනේ. ඒකෙන්ද දැන් මේකට උදාහරණයක් මම කතා කරනවා. උදාහරණයක් දෙන්නද? நான் இதுக்கு இந்த சொன்ன வார்த்தைக்கு ஒரு உதாரணத்தை தரேன். இப்ப கோழிக்கு அடை வைக்கிறீங்க. நீங்க வைக்கிறீங்களா? எத்தனை நாள் அடை? 21 நாள். என்ன 21 நாள்? இந்த குக்குலாட்ட இல்ல මොනවද? රැටෙන්නේ කිසිම දෙයක් බය වෙන්නේ රැටෙන්නෙම නැහැ. හරිද? යට චුට්ටක් ළඟ මේකත් එච්චර. දැන් කුකුලා විතර තියලා පැටව ගන්න ඒක මොනවද කියන්නේ? කුකුලාට විතර තියලා දවස් 21ක් රකින්න. දැන් කුකුලා රකින්න තියෙනවානේ විතර. ඒක 22 දවස් 21කින් පොඩි පැටව කුකුල් පැටව එනවා. දැන් ගත්ත ගම ඔයාලා හෙලියට යවයිද? ගිහලා කාලා වරක් කියලා. නෑනේ රැක ගන්නවානේ. කොහොමද රැක ගන්නේ? කූඩුවට දාන්න. ඒකට කියලා කූඩු තියෙනවානේ. ඒක නම් මේ පොණලක් වගේ නේ. அப்ப நீங்க கோழியை குஞ்சுகளை கோழி முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சோன்னா உடனே எடுத்து வெளியே விட்டுருவீங்களா? என்ன செய்வீங்க? பாதுகாப்பு. அதுக்குன்னு ஒரு கூட இருக்குன்னா கோழி குஞ்சு பாதுகாக்க பிறகு பெரிய நெட்டு போட்டு கூட போடுவீங்க. அப்ப அதுலயே ஒரு அனுபவம் இருக்கு எனக்கு. சரி காலப்போக்கில் அதை பேசுவோம். அப்ப அது மாதிரி புதிதாய் வந்து இந்த சபைக்காக நீங்க போயிருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் இந்த சபைக்கோ சேர்த்துக்கு போகாத பிள்ளைகளா இருக்கீங்க. அப்ப புதுசா அடை வச்சு பொறிக்கப்பட்ட இந்த குஞ்சுகளை நான் பாதுகாக்க வேண்டிய கடமை. அப்ப தேவனை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படியா ஒரு வார்த்தை தந்தார். முத வழிகள்ல இருந்து, பிறகு வேதனைகள் இருந்து, பிறகு அடிகள்ல இருந்து, பிறகு மரணத்திலிருந்து அப்புறம் வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக முதல் கட்டமாய்
தலையில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இயேசுவோட தலையில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? அப்ப இந்த இந்த அயல் அட்டைகள்ல அகரங்கள்ல தங்களோட கூட சேர்ந்து வேலை செய்யற பிள்ளைகள் மனிதர்கள் யார் உங்களுக்கு? முள்ளுகள். என்னவா இருக்கிறார்கள்? அவர்கள் நல்லா பேசுவார்கள், நல்லா இருப்பார்கள். இப்ப இந்த வழியை தருகிறவர்கள் அந்த முள்ள குழந்தை எங்களுக்கு குத்துறது இல்லை. இந்த மேவாக விதியில தின கட்டி அப்படி கட்டுவாங்க. ஏவோட பெருவாட்ட கட்டுவதை நவே அப்படி அணியும் வச்சனவர் அவர்கள் முள்ளால குத்துறது இல்லை, வார்த்தையால குத்துவார்கள். அப்ப வார்த்தைன்றது நம்ம பேசின வார்த்தையை நமக்கு ரிப்பீட் பண்ணுவாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல அவர்களை ஒரு திட்டிருப்போம், அதை பிடித்து வச்சிருப்பார்கள். பிடித்து வச்சு அவரோட நேரம் வரும்பொழுது அதுக்கு தலை காது மூக்கெல்லாம் வச்சு எங்களை வலிக்க பண்ணுவாங்க. ஒரு ஜாதியா அனுபவத்துல சொல்றேன். அப்படி முன்னோட்டரி හොඳ දේවල්ට එක්කෙනාට අපි වචනයක් කියන්න තිබුණා. කියලා තියෙන දේවල් සමාන පුරුෂයාට හරි නැත්නම් මේ පවුලට හරි නැත්නම් මේ අපි යාළුවෙකුට හරි අපි නෑදෑයෙකුට හරි වචනයක් කියලා තියන්නේ. ඒක ඒගොල්ලෝ අල්ලගෙන ඉන්නවා. ඒගොල්ලන්ට වෙලාව එනකොට ඒ වචනට කකුල තියලා ඇස් තියලා කවන තියලා ඔළුව තියලා අත්පය තියලා තමයි අපි දෙදවන්නේ. තේරෙනවද මම කියන්නේ? තේරෙනවද මම චුට්ටක්? ඒ වගේ அந்த மாதிரி எங்களை வலிக்கப்படுற மனித கூட்டம் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு செய்திருக்கிறோம், அதுல ஒரு சின்ன பிள்ளை இருந்திருக்கலாம், சரி இருந்திருக்கலாம். ஆனா அது அவங்களுடைய சந்தர்ப்ப சூழல் வந்தோடனே அது அவங்களுக்கு சாதகமா அழகாய் மாற்றி எங்களை வலிக்கப்படுவார்கள். இதான் அந்த ஆண்டவருடைய சிரசிலே அந்த முள் முடியை செய்த நேரம், உருவாக்குற நேரம். புரியுதா? දැන් අපි මොනවාරි දෙයක් කරලා කියන තිබුණාද තමරාට හරි මොනවාරි අපි කරලා එකක් කරනකොට තමරාගේ වෙලාව එනකම් බලන්න ඉඳලා අර මම කරපු වැඩේ මොනවාරි එකක් වැරදි අල්ලගෙන ඒකට සලසලා ඒක ගෙනත් දාන්න අපි රිද්දා. விளங்குதா? நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர்கிட்ட கவனமா இருங்க. யார்கிட்ட என்ன பேசினாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பேசுங்க. කාගාව මොනෝ කතා කරට කියොත් එක සැරයකට සීසරයක් කල්පනාවෙන් කතා කරන්න වචනේ දෙන්න. அழகா எங்களை சோடித்து எங்களை என்ன செய்வாங்க? நோக பண்ணுவாங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதில் இந்த வார்த்தையிலே உங்களுக்கு ஜோக் இல்லாமல் இருக்கலாம், பகடி கதைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா மிகவும் கருத்தான வார்த்தைகளை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். මේ දිව්‍යන් වහන්සේගේ මේ වචන වලින් අපිට ඉනාමෙන්ද ජෝක් නැතුව කියන්න පුළුවන්. ඒ වුණාට මේ කල්පනාවේ මේ වචනේ මේ අවස්ථාව ප්‍රයෝජනවත් කරගන්න. அது மாதிரி கவனமா இருக்க பழகிக்கொள்ளுங்கள். கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கண்ணீரோடு இருக்க முடியாது. கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி வேதனையோடு இருக்க முடியாது. சந்தோஷமாய் இன்னும் மற்ற மனிதர்களை ஆறுதல் படுத்துற பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும். அப்படின்னா நாங்கள் ஆறுதலா இருக்க வேண்டும், நாங்கள் சமாதானமா இருக்க வேண்டும். அப்படின்னா நாங்க தெளிந்த புத்தியோடு தீய நண்பர்கிட்ட இருந்து விலகி எங்களோட வாழ்க்கையை நாங்க சீரா கொண்டு போவோம். யாரு எங்களுக்கு எது சொன்னாலும் அதை நாங்க சரி பார்க்க வேண்டும். அவர் அப்படி செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, எங்களை ஏவி விட்டு எங்களோட குடும்பங்களை சீர்குலைக்க எத்தனை பேரு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் ආරයින්ද පාර්ථ නරඹ කරනවා. දැන් සමහර අපේ පවුල් කඩාකප්පල් කරන්න සෑහෙන දේවල් අපේ ඔළුවට ගෙනත් දානවා. ඒවා කල්පනාවෙන් තීරණ අරගෙන හරි වැරදි හොයලා බලලා අපි තීරණ අරගෙන වැඩේ කරගෙන යනවා. புரியுதா? தொழில் செய்யற இடத்துல அதே தான், பிரயாணங்கள் போற இடத்துல அதே தான். விசேஷமாய் நாங்கள் கால்களை எடுத்து வெளியே வைக்கும் பொழுது எங்களை விழுத்தும்படியாய் பிசாசு என்ன செய்யறான்? கங்கணம் தட்டி கொண்டிருக்கிறான். எங்க இவனை யாரை பிடித்து தின்னலான்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. சரி, நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்ப இது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல, இந்த மாதிரி வழிகள்ல இருந்து தப்பிக்கொள்வதற்கு ஆண்டவருக்கு இந்த சிரசில இவ்வளவு பெரிய ஒரு முள் மூடிய வச்சு அடிச்ச பொழுது, அவருக்கு வலித்த பொழுது, இந்த வழிகளை அவரை தாங்கிக் கொள்வதற்கு அவர் என்ன செய்தார்? දැන් බලමු දෙවියන් වහන්සේ ඉසේ අර කටු වලක් තියලා ගැස්සුවා. එතකොට ඒ රිදිල්ල තිබුණා. ඒ රිදිල්ලෙන්
ඉවසගන්න. ඒ රිදිල්ලෙන් ගොඩවෙන රිදිල්ලෙන් මේවා කරගන්න මොනවද කරේ යේසුස් වහන්සේ කියලා බලන්න. ඒ මොනවද කරන්න බලලා ඊට පස්සේ අපි මේ දේම කරගෙන යනවා. එතකොට අපිට රිදෙන්නේ. කොච්චර මිනිස්සු කොච්චර මේවා කරොත් කොච්චර නෑද අපි සතුම් ප්‍රශ්න අපිට මොනව කරත් අපි බාරයන් අපි මොනව කරොත් අපිට කිසිම දෙයක් වෙන්නේ අපි ගොඩාක් අයට අපි සනසුම් දෙන්න පුළුවන්. නේද? සනසුම් දෙන්න පුළුවන්. සනසිල්ල කතා කරන්න පුළුවන්. ඒගොල්ලන් ප්‍රශ්න අපිට ගොඩ ගන්න පුළුවන් ශක්තිය අපිට ලැබෙනවා. நாங்கள் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை பார்த்து அதே நம்மளும் செய்வோம் மாதிரிதான் நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானம் சொல்லுறவர்களா இருக்கலாம். இந்த மாதிரி வழிகள் இருக்கிறவர்களை நாங்கள் மீட்டெடுக்கிறவர்களாய் மாறலாம். விளங்குதா? அப்ப நாங்கள் என்ன செய்தோம் சொல்லி பார்க்கணும் என்றால் நாங்கள் மத்தேயு 26வது அதிகாரத்திலே 36ல 41 மட்டும் வாசிக்கணும். அப்படின்னு 5 வசனங்கள் வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. சரியா? அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்றார். දැන් දෙවියන් වහන්සේ කැත්සමනේ කියන කන්දරට ගියා. හරි? ගිහලා මම ගිහලා එතන යාත්‍රා කරන්න යනවා. මම යාත්‍රා කරනකම් එයාගේ සීසරොන්ට කියලා තියෙනවා එතනට වෙලා ඉන්නේ කියලා. இப்ப வசனம் தெரியுதானே? நான் ஜெபம் பண்ண போறேன். நான் ஜெபம் பண்ண மட்டும் நீங்க விழித்திருங்கள் என்று சொல்லி சீசருக்கு சொல்லிட்டு போறார். இப்ப தெரியாது பேதுருவையும் செபெதேயுவின் குமாரன் இருவரையும் தூக்கிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இது என்னவோ நடக்க போகுது, ஏதோ பார்க்க போகுது, ஏதோ அவருக்கு ஒரு வழி வரப்போகுது, அவருக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போனது அறிந்து அவர் துக்கம் அடைந்தார், வேதனை அடைந்தார். இடத்துக்கு முதல் ஜெபிக்கிறதுக்கு முதல். ஆமென். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கியிருக்க கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் முழங்கால் விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி என்னவா இருக்கிறதா? உற்சாகமா தான் இருக்கு, மாம்சம் பலவீனமா தான் இருக்கிறது. நான் சுருக்கமா சொல்றேன் வசனம். அப்ப நாங்க வேலை வெட்டி செய்துட்டு வரும் பொழுது எங்களுடைய மாம்சம், எங்க சரீரம் பலவீனமா தான் இருக்கும். ஆனா ஆவி உள்ளுக்கு, ஆவியானவர் எங்களுக்குள்ள உற்சாகமா இருக்கும். ஆவி உற்சாகம் தான். நம்ம ஆவியிலே நாங்க ஜெபம் பண்ணால் எங்களுக்கு அந்த வேதனை தெரியாது, அந்த சோர்வு தெரியாது. அப்ப என்ன செய்யறார் ஆண்டவர்? இந்த முள்முடியெல்லாம் சுமக்கிறதுக்கு முன்னு, இந்த பாடுகள் சுமக்க முன்னுக்கு, இந்த சிலுவையில அறையோட முன்னுக்கு, மரணத்துக்குள் போறதுக்கு முன்னுக்கு அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார், வேதனையோடு ஜெபிக்கிறார். දැන් මේ වේදනාවට ඉස්සලා යේසුස් වහන්සේ කරපු වැඩේ මොකදද? යාත්‍රා කරගෙන සිටියා. වේදනාව යාත්‍රා කරා. නේද? එතකොට අපි කරන්න ඕනේ හැමදාම කොච්චර වැඩ දුකට වැඩ පළු තිබුණොත්, මානසික තිබුණොත් අපි යාත්‍රා කරන්න. යාත්‍රා කරන්න. එතකොට මේ වගේ රිදෙන්න මිනිස්සු ගාව අපි වටන්න ඉතන්නව මිනිස්සු ගාව අපි වෙලක ගන්න යේසුස් වහන්සේ ඒ சுத்தஹர்னாவன்ஸ் අපේ යවනවා. நாங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். காலையில் மாலையிலும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இந்த மாதிரி வழிகளிலிருந்து தப்பிக்கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்த விஷயங்களை சொல்றேன், ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். சில ஏமாற்றங்கள், சில வழிகள், இயலாத ஒரு நிலைமை, அழுது புலம்பு தேடும் பொழுது ஆண்டவர் பாதத்திலே இருந்தார்கள்.
மனிதர்கிட்ட சொல்றதுக்கு மனிதர் இருக்கவே இல்லை. வழிகளை கொடுக்கிறவங்க மட்டும் அங்கனம் கட்டி கொண்டு கியூல நின்றாங்க. யாரிடத்தும் சொல்ல ஒத்துழைப்பு இல்லை. நான் தேவன் பாதத்தை இந்த வீட்டுல தனிமையா இருந்து அழுதேன், தனிமையா இருந்து அழுதிருக்கிறேன். இலங்கை தேசத்திலையும் சில பிரச்சனைகள் வழிகள் வந்த பொழுது நான் வீட்டு சுவரை கட்டிப்பிடித்து அழுதிருக்கிறேன். வீட்டுக்கு முன்னுக்கு இருந்த கொய்யா மரத்தை கட்டிப்பிடித்து அழுதிருக்கிறேன், தென்னை மரத்தை கட்டிப்பிடித்து அழுதிருக்கிறேன். அப்படி இருந்தபடியால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசுறதுக்கு தேவன் என பலப்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் இந்த பிரச்சனை இல்லாம போயிட்டார்கள். மாத கரப்பு மே වංචාව නැත්නම් රිදිල්ල මේ කරපු මිනිස්සුන්ගේ වෙලා නිසා මම මේ වගේ ප්‍රශ්නවලට ගොඩ වෙලා ඉන්නකොට මම ඇඬුවේ දෙවියන් වහන්සේගේ පාදවලට වෙලා. ගැටුනේ දෙවියන් වහන්සේගේ පාදවලට. ඒකෙන්ද තමයි දෙවියන් වහන්සේ දැන් ඕගොල්ලන්ට එක්ක මට කතා කරන්න ශක්තිය දීලා තියෙන්නේ. මම වගේ ඕගොල්ලන්ට දෙන්න ඕනද? ගොඩක් අයට ඕගොල්ලෝ මේ වගේ කියන්න ඕනද? ඒගොල්ලෝ මුදවා ගන්න ඕනද? නැත්නම් ඒගොල්ලෝ රැක ගන්න ඕනද? ඒගොල්ලෝ ගොඩ ගන්න ඕනද? ඕගොල්ලන්ට ප්‍රශ්න කොට අඬන්න දෙවියන් වහන්සේගේ පාදම් වලට වෙලා. වේදනාව වෙන්න එපා කියලා කියන්නේ. වේදනාව වෙන්න දෙවියන් වහන්සේගේ පාදම් වලට වෙලා. මිනිස්සුගේ පාදම් වලට යන්න එපා. இப்போ இந்த வேதனைகள் எல்லாம் இருந்து இன்னொரு விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம். இந்த வேதனைகள் மேல வர்றதுக்கு சில பேர் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்வாங்க. நாங்கள் தேர்ந்தெடுத்த ஜபத்தையும் கடவுள பாதத்தையும் அப்படி தோரகாத்து දෙවියන් වහන්සේගේ පාමුල්ල යාතනාව. සමහර කට්ටියන තව දේවල් තියෙනවා වේදනාවට ගොඩ වෙන්න මොනද තෝරගන්න. අරක්කු වෙන දේවල් මදු பானங்கள் மது பானங்களை தெரிவு செய்துள்ளாங்க. அதெல்லாம் என்ன செய்யும்? இன்னும் வலிகளையும் வேதனையும் கொண்டு கொடுத்துடும். மது பானத்தினால் சில பேர் அடிமைப்படுத்திக் கொள்வார்கள். சாத்தான் அடிமைப்படுத்திக் கொள்வார்கள். அதிலிருந்து விடுதலையாக வேண்டும். எனவே உங்களை உங்களை மனிதர்கள் வலிக்கப்படுகிறார்களா, வேதனைப்படுத்தப்படுகிறார்களா? நீங்கள் விழ வேண்டிய இடம் எங்க? ஆதண்ட பாதப்படியில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதப்படியில் நீங்கள் விழுவது இருந்தால் தேவன் உங்களை எங்களை போல வெற்றித்துக் கொள்வார். நீங்கள் பெண்கள், நீங்கள் புதிதாக வந்தவர்கள் அப்படின்னு இல்லை. உங்களை எங்களை விட வல்லமையை பயன்படுத்த அவருக்கு போதுமானவராகத்தான் இருக்கிறார். අපේ අලුත් එංගලතින අපි දෙවියන්ස දන්නේ කියලා චන්දේපා. කවුරු හරි ඔයගොල්ලෝ ඉදරනවා නම් ඔයගොල්ලෝ ප්‍රශ්නයක් තියෙනවා ඔයගොල්ලෝ වැටෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ පාමුලට. අඬන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ පාමුලට. එතකොට ශක්තිවත් කරලා ගොඩාක් අය රැඳීමෙන් ඉන්න අය ගොඩ ගන්න අපි වගේ ඔයගොල්ලන්ව දෙවියන් වහන්සේ ශක්තිවත් කරලා හදලා ගන්න. උගන්වලා ගන්න. ඊට පස්සේ අපි වගේ ඔයගොල්ලෝ කතා කරනවා. අපිට වඩා ලොකු දේවල් වලට කරන්න පුළුවන්. Amen. Hallelujah. විශ්වාස කරනවද? මම කියපු දේවල් ඕගලන්ට මේ හිත ප්‍රෝජනය කරලා நான் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கின்றது. ஆமென். ஆமென். ஆனா இந்த இடத்துல எனக்கு பவுடி கதைக்கிறதுக்கு இருக்கு விஷயங்கள். அது நான் கதைக்கிறேன்னா எனக்கு ஒரு பயமாவே இருந்தது வார்த்தைகளை பேச. என்ன வலிகள் வேதனைகள் ரொம்ப பாடுபட்டது. அதை நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் மிகவும் கனமாய் பேசியிருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நன்றி.